சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் இல்லத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? கைது செய்யப்பட்டவர்கள் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் உருவ பொம்மையை எரித்தும் உருவ பொம்மை மீது செருப்பால் அடித்தும் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்தும் சீமானை கண்டித்து போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சீமானின் இல்லம் முற்றுகை போராட்டம் என்று அறிவிக்கப்பட்ட இந்த போராட்டம் என்பது உருவ பொம்மை எரிப்பு கிழக்கு கடற்கரை சாலையில் தர்ணா போராட்டம் என்ற வடிவில் சென்று கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த போராட்டம் என்று பார்ப்பது, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசி வருவதாகவும், சீமான் பெரியார் குறித்து பேசுவதற்கு தகுந்த ஆதாரங்களை வெளியிட வேண்டும், இல்லாவிட்டால் சீமானை கைது செய்ய வேண்டும் என்ற வீட்ல இருந்தே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே சோப்பு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. கோரிக்கையை வலியுறுத்தி தான் பெரியாரிய உணர்வாளர்களின் கூட்டமைப்பு என்ற அமைப்பு சார்பில் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இன்றைய தினம் சீமானின் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் நீலாங்கரை கிழக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த அரை மணி நேரமாக இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சீமானுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் துடைப்பும் மற்றும் செருப்பால் சீமானின் உருவ பொம்மையை அடித்தும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலை என்பது ஒரு பரபரப்பாக காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆண்கள், பெண்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் இப்போது கைது செய்தும் வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.